Okay, PDE partial differential equation problem solve பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். So first we have to start solve this partial differential equation. Okay, so இந்த ஈக்குவேஷனை ஏன் பார்த்தோன்னே partial differential equation சொல்கிறோம் அப்படின்னா இந்த small p small q ரெண்டுமே partially differentiate. Small p is nothing but dou z by dou x. Okay, small q is nothing but dou z by dou y. So partial derivatives involve ஆகுது. This is one equation. அதனால் இதை partial differential equation சொல்கிறோம். இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி நம்ம z வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக்ரான்ஜியஸ் மெத்தட். ஸோ லெக்ரான்ஜியஸ் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் கொண்டு வரும். ஓகே, இது ஜென்ரல் ஃபார்ம். கேபிட்டல் P ஸ்மால் p ப்ளஸ் கேபிட்டல் Q இன்ட்டு ஸ்மால் q ஈக்குவல் டு ஆர். ஓகே, அப்போது நமக்கு என்ன தெரியும்? ஸ்மால் pன்றது டோ இசட் பை டோ எக்ஸ், ஸ்மால் q டோ இசட் பை டோ ஒய். அப்போ கேபிட்டல் Pன்றது ஸ்மால் பியோட கோஃபிஷியன்ட். இங்கே ஸ்மால் பியோட கோஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசட். ஓகே, ஸ்மால் க்யூவோட கோஃபிஷியன்ட் மைனஸ் இசட். ஸோ அதான் கேபிட்டல் Q. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஆர். ஸோ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஃபார்மில் இருக்க பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா dx by p ஈக்குவல் டு dy by q ஈக்குவல் டு dz by r. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். dx by q பிளேஸில் z, q பிளேஸில் மைனஸ் z. ஓகே, r பிளேஸில் z ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 மட்டும் கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 dx by z ஈக்குவல் டு dy by மைனஸ் z. ஸோ z கேன்சல் பண்ணிடலாம் டினாமினேட்டரில். ஸோ dx ஈக்குவல் டு மைனஸ் dy மட்டும்தான் இருக்குது. இன்டகிரேட் போத் சைட். இப்போ இன்டகிரேட் பண்ணோன்னா dxஐ இன்டகிரேட் பண்ணால் வி கெட் x only மைனஸ் dyஐ இன்டகிரேட் பண்ணால் y ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். ஓகே, கான்ஸ்டன்ட். ஸோ மைனஸ் ஒய் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு C1. நோட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2வை கம்பேர் பண்ண மாதிரி நெக்ஸ்ட்டு 2 கம்பேர் பண்ணலாம், இல்லை 1 and 3 கம்பேர் பண்ணலாம், சம்மோட கன்வீனியண்ட்டை பொறுத்து. இப்போ நெக்ஸ்ட்டு 2 கம்பேர் பண்ணுவோம். அதில் கம்பேர் பண்ணும்போது என்னென்னா காமன் எதுவும் கேன்சல்லாம் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டும் தேர்டும் எடுக்கும்போது என்ன பண்ணுறேன்? dx by z ஈக்குவல் டு dz by z ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் நான் ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டேன்ல C1 இன்ட்டு. ஸோ C1 ஸ்கொயர் டு dx ஈக்குவல் டு z dz. இந்த z அங்கே போயிடுச்சு நியூமரேட்டரில். z ஸ்கொயர் ப்ளஸ் C1 ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? dxஐ இன்டகிரேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணுறோம். என்னென்னா இன்டகிரேஷனில் லாகில் ஒரு ஒர்க் இருக்குது. என்னென்னா இன்டகிரல் ஆஃப் எஃப் டேஷ் டிவைட் பை எஃப்னு இருந்ததுன்னா இஸ் நத்திங் பட் லாக் எஃப். ஓகே, ஸோ அதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ டினாமினேட்டரில் இருக்க இசட் ஸ்கொயர் ப்ளஸ் C1 ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி கெட் 2z. ஓகே, 2z நியூமரேட்டரில் இருந்ததுன்னா நம்ம லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிக்கலாம். ஓகே, ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்? 2 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறேன். அந்த டிவைட் பண்ணுற 2 தான் இங்கே போயிடுச்சு. ஸோ டினாமினேட்டர் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் C1 ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z நியூமரேட்டரில் இருந்தால் தட் இன்டகிரேட் வேல்யூ பிகம் லாக் ஆஃப் டினாமினேட்டர் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் C1 ஸ்கொயர் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபைனலி வி கெட் 2x ஈக்குவல் டு லாக் ஆஃப் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் C1 ஸ்கொயர் ப்ளஸ் C2. ஸோ நமக்கு C2 வேல்யூஸ் தான் வேணும். ஸோ என்ன பண்ணுறோம்? C2 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போய் C2 ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ லெக்ரான்ஜியஸ் ஈக்குவேஷனில் சொல்யூஷன்னா எப்படி இருக்குன்னா f ஆஃப் C1, C2 ஈக்குவல் டு 0. ஸோ f ஆஃப் C1 ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய். C2 2x மைனஸ் லாக் ஆஃப் z ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த பேஸ் ப்ராப்ளம்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ இதே பேஸில் இன்னொரு சம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் எப்படின்னு தான் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த கம்பேர் பண்ணும் போது சம்டைமில் ப்ராப்ளம் வரும். ஈஸியாக கம்பேர் பண்ண முடியாது.
C1 C2 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே.